வெல்கம் டு பிளஸி கிட்ஸ். இதுதான் உங்கள் பிளஸி. இன்னைக்கு நம்ம ஒரு 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 சீஃப் கிட்ஸ் தான் நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். அது எங்கள் அக்காவோட பொண்ணு. இன்னைக்கு அவளும் நானும் சேர்ந்து ஒரு டிஷ் பண்ண போகிறோம். இப்போ அவளை கூப்பிடலாமா? ஃபெமி, இதுதான் இந்த ஃபெமி. ஹாய் டு எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இவதான் ஃபெமி. இவளும் நானும் ஒரு டிஷ் செய்ய போகிறோம். அதுதான் சத்துமாவு உருண்டையும் சத்துமாவு கூழும் பண்ண போகிறோம். இதோட ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, ஃபேக்ட்ஸ் தெரியறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தெரியும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாமா? ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பயுமே சத்துமாவு எடுக்கும்போது சளிச்சிட்டு தாங்க பண்ணணும். சத்துமாவு கொடுக்குறது எப்பயுமே நல்லது. பால்வாடி குழந்தைங்க போகிறவங்களுக்கெல்லாம் எப்பயுமே சத்துமாவு கொடுப்பாங்க. அது நீங்கள் வாங்கினோடனே அதில் சுகர்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்களே, அதில் என்னென்ன ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், நிறைய திங்ஸ் இருக்குங்க. ஹெல்த்தி திங்ஸ், விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸ், எனர்ஜி எல்லாம் நல்லா கிடைக்குங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் எப்பயுமே பால்வாடி கொடுக்குற குழந்தைங்களுக்கு டெய்லி கொடுத்தா தான் அவங்களுக்கு சத்து நல்லா கிடைக்கும். அதே மாதிரி சத்து நல்லா கிடைக்கிறது விட போடு நம்மளுக்கு விட்டமின்ஸ் எல்லாம் நிறைய கிடைச்சி எப்பயுமே குழந்தைங்க எனர்ஜியாக இருப்பாங்க, சோர்ந்தே போக மாட்டாங்க. நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் சின்னவங்க மட்டும்தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அதுதான் இல்லை. நீங்கள் அடல்ட்ஸாக இருந்தாலும் சரி, கிட்ஸாக இருந்தாலும் சரி கொடுக்கலாம். ஒரு 10 to 12 months அந்த பேபிஸ்லாம் நீங்கள் கூழ் அடிச்சு கொடுக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் கூழ் கூட அடிச்சு கொடுக்கலாம். வாங்க இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீஸ் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள இந்த சத்து மாவை நம்ம போடலாம். நீங்கள் எடுக்கும்போது சளிச்சுக்கலாம். எங்களுக்கு இது நல்ல சத்து மாவுங்கிறனால நாங்கள் சளிக்கல. நீங்கள் உங்களுக்கு 2 பேபிஸ் இருந்தாங்க. நீங்கள் 2 பேருக்கு கொஞ்சம் அளவாக போட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் 2 பேர் இருக்கிறதுனால நாங்கள் இப்போ எடுத்துக்கிறோம். நீங்கள் இப்போ நம்ம சுடுதண்ணி ஆட் பண்ண போகிறோம். சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ நீங்கள் கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும். நீங்கள் அதிகமாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிசுன்னு இருக்கும். அதே மாதிரி உருண்டையும் கரெக்டாக வராது. அதுக்கு மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். ஆமாம், இப்போ நம்ம தண்ணி ஊற்றலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம். இப்போ பிணையலாம். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி போடுறதுனால இப்போ நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ மிக்ஸ் பண்ணலாமா? மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹாப்பியாக இருக்க போகுது. நம்மளே இன்னைக்கு ஒரு டிஷ் செய்கிறோம். இன்னைக்கு தண்ணி நம்மளுக்கு தண்ணி தான் பிரச்சனை. கொஞ்சமாக ஊற்று, கொஞ்சமாக இப்போ நம்ம சத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக வரும், கரெக்டான அளவுக்கு வரும். நம்மளுக்கு நம்ம நல்லா குழன்னு பேசிக்கலாம், இல்லை நார்மலாகவும் மீடியமாகவும் பிணைஞ்சிக்கலாம். நார்மலாகவும் மீடியமாக பிணைஞ்சது தான் கரெக்டாக வரும். இப்போ இந்த அளவுக்கு வரணும் இந்த சத்து மாவு. அப்பங்கும்போது நம்ம உருண்டை பிடிச்சி ஈஸியாக வைக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வைக்க போகிறோம். இப்போ நம்ம தட்டு எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சதை இப்போ வைக்கலாம். இப்படி நம்ம எல்லாத்தையும் இப்படி உருண்டை பிடிச்சி நம்ம இப்போ வைக்க போகிறோம். இங்கே சின்ன குழந்தைங்களுக்கு வேணால் நட்ஸ் போட்டுக்கலாம். நட்ஸ் கூட போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். அது அப்படியே உருண்டை பிடிச்சி. பெரிய குழந்தைங்கனால நாங்கள் சாப்பிட போகிறோம். நாங்கள் செய்கிறோம். நாங்கள் சும்மா தண்ணி ஊற்றி சுடுதண்ணி போட்டு பிணைச்சி. ஆமாம், நீங்கள் சுடுதண்ணி தான் போடுறது நல்லது. பச்சை தண்ணி போட்டிங்கன்னா அது டேஸ்ட்டு கிடைக்காது. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறோம். இதான் நம்ம லாஸ்ட் உருண்டை. இப்போ நம்ம ஊட்டிட்டோம். இந்த சைடில் இருக்கிறதுல ஒரு வேலையை நம்ம இந்த சத்து மாவு உருண்டையை பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம பண்ண போகிற டிஷ் சத்துமாவு கூழ். வாங்க இப்போ சத்துமாவு கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம கொதிக்க சூடாக நம்ம தண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சமாக சத்து மாவும் நம்ம எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம். பயமாக இருக்கு. இப்போ
நல்லா ஊற்றி எவ்வளோ தூரம் ஊற்றுறியோ எவ்வளோ தூரம் தண்ணி வரும். கீழே வேணா ஊற்றுறேன். இப்போ வந்து ஃபெமிஜெஸியாக தான் ஊற்ற போகிறான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா இது ரொம்ப கொஞ்சம் நிறைய ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் இப்போ நல்லா ஸ்பூனே வெந்துரு. ஊற்று நல்லா ஊற்று. கொஞ்சமாக ஊற்றுடி. கொஞ்சமாக ஊற்றுடி. இவன் ரொம்ப பயப்படுறான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். இதெல்லாம் கேஸ் தானே, கேஸ் என்ன போகுது. ஊற்று கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்போ வந்து ரொம்ப சூடாக இருக்குது கைஸ். அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். அவங்களே கேஸ் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதான் எவ்வளோ லேட், அதனால தான் லேட்டு. ஸோ சாரி கைஸ். இப்போ நம்ம அப்படியே குழக்கலான்னு வருது. கொஞ்சமாக ஊற்றுங்க. அப்போ இப்போ ஓகே, நம்மளுக்கு தேவையான தண்ணி அளவு கிடச்சிருச்சு. இது வந்து ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நாங்கள் கேஸ் இல்லைன்னு நினச்சினோம். கேஸுன்னு சொல்லி தான் நாங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட அலோவ் பண்ண சொன்னோம். பட் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண. இட்ஸ் ஓகே. இது வந்து நல்லா சூப்பராக வந்துச்சுங்க பாருங்கள். அப்படியே அந்த இது மாதிரி வந்துடுச்சு. சத்துமாக உருண்டை வச்சுற மாதிரி உருண்டை மாதிரி வச்சோம். போதும், தண்ணி போதும். இப்போ நம்ம வந்து கூல் ரெடி பண்ணியாச்சு. போதும் ஃபெமிஜஸ் ஊற்று, அவ்வளோதான். ஓகே, நம்ம இப்போ கூல் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரொம்ப மெண்டல் மாதிரி பண்ணுறான். இப்போ வந்து சூப்பராக கூல் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு சாப்பிட முடியும் இருக்குது. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்னும் மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். நிறைய குழம்பு தண்ணி ஐட்டம் மட்டும் வரும். கட்டியாக இருந்தால் சாப்பிட முடியும். கட்டியாக இருந்தாலும் சாப்பிட முடியாது கைஸ். இப்போ அதனால ஒரு வழியோ நம்ம பண்ணிட்டோம். பட் கொஞ்சமாக தண்ணி ஊற்ற வேண்டும். கொஞ்சமாக தண்ணி ஊற்று லைட்டாக. அப்போ இப்போ ஓகே. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். என்ன ஆகிவிட்டது. ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த இதில் வந்து கப்பில் வந்து ட்ரான்ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இப்போ பண்ணிகிட்டே இருக்கிறோம். பண்ணுறோம். நான் வெயிட் பண்ண. இப்போ நம்ம பண்ணுறோம். கை சுட்டு வைக்க போகுது உனக்கு. 2 பேர் சேர்ந்து நான் வந்து ஊற்ற போகிறேன். இவன் வந்து அந்த கப்பில் மிக்ஸ் பண்ணுவான். சேர்ந்து ஊற்றுறோம். செம்ம கொதிக்குது காய்ஸ். அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதனால தான் எங்கள் ஃபேமிலி வந்து கேஸ் கொடுக்காம இருக்காங்க. இதுக்கே நாங்கள் ரொம்ப பயப்படுறோம். எங்கள் ஃபேமிலினா சரி கேஸ் தானே நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் இதுதான். இப்போ நம்ம ஊற்றிட்டு இருக்கோம் காய்ஸ். இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியக்கூடாது. கண்ணை போய்ட்டு மறைச்சு பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, கண்ணுலாம் படாது காய்ஸ். இது வந்து நம்ம ஒரு வழியாக கூல் பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம சாப்பிட்டு போல இருக்கு பாருங்க. எவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்கா. இது ஒரு வேஸ்ட் ப்ரைஸர். இப்படிதான் இப்போ நம்ம பண்ணிட்டோம். அதே மாதிரி நம்ம உருண்டையுமே பண்ணிட்டோம். இப்போ அந்த உருண்டைக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக வேணும். எப்போ பார்த்துட்டு எல்லாருமே வந்து உருண்டை மாதிரியே பண்ணுறாங்க. அதனால நம்ம நல்லா அதை வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்மைலி ஃபேஸை வந்து நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். நம்ம ஃபேமிலிக்கிட்ட கொடுத்து எப்படி டேஸ்ட் இருக்குன்னு டேஸ்ட்டை வந்து இது பண்ணி நான் வந்துடுறேன். இப்போ வந்து நம்ம நல்லா உருண்டி இப்போ நம்ம நல்லா ஸ்மைலி ஃபேஸ். இப்போ நம்ம வந்து நம்ம ஸ்பூனில் வந்து கண்ணு மாதிரி இப்போ வந்து நம்ம ஸ்மைலி ஃபேஸ் வர மாட்டேங்குது. இப்போ நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் காய்ஸ். நம்மளுக்கு கண் சரியாக வராதனால நம்ம விரலில் வச்சு பண்ணுற பார்த்தீங்களா. இப்போ வந்து நான் எப்படி பண்ணுறேன்னா இப்படி வச்சு இந்த ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம இப்படி தான் பண்ணோம். ஊட்டுற மாதிரி சூப்பராக இருக்குல்ல காய்ஸ். இப்போ எப்படி எப்படிலாம் ஒரு மூளை எப்படி எங்களுக்குலாம் வேலை செய்யும். இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்கிட்டையும் டேஸ்ட் கேட்க போகலாமா காய்ஸ். வந்து எல்லாத்துக்கிட்டையும் டேஸ்ட் காமிக்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம பாட்டிக்கு கொடுக்கலாம். பாட்டி இந்தாங்க பாட்டி. நாங்கள் பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சத்து மாவு டேஸ்ட். சத்து மாவு எப்படி இருக்கு, கூழ் எப்படி இருக்கு, எல்லாருமே சாப்பிடுவாங்க பாட்டி. எப்படி இருக்கு. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம அப்பாட்ட கேட்க போகிறோம். வாங்க. இப்போ நம்ம அப்பாட்டையும் என் தம்பிக்கிட்டையும் கேட்க போகிறோம். வாங்க கேட்கலாம். டாடி, சத்து மாவு ஸ்மைலி உருண்டையும் அப்புறம் கூழு, சத்து மாவு கூழும் தம்பிக்கு கொஞ்சமாக ஊட்டி விடுங்க டாடி.
சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது, நல்லா சூப்பராக செஞ்சுக்கிறீங்க. எவ்வளோ நேரம் ஆச்சு செய்யறதுக்கு? டாடியோட 1/2 hour தான் டாடி ஆச்சு. சரி வாங்க அடுத்து என் தாய் கிட்ட கேட்க போகலாம். இப்போ வந்து எங்கள் அம்மா தூங்குறாங்க, அதனால எடுக்க முடியல. இப்போ நாங்கள் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். அதாவது ஸ்மைலியோட சூப்பராக இருக்கா. இது வந்து நாங்கள் செஞ்சாங்களோ என்னன்னு தெரியல. உங்களுக்குள்ள ஜாங்கிரி வேணும்னா நீங்கள் ஜாங்கிரி போட்டுக்கலாம், ஒன்றும் இது இல்லை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பிடிச்ச ரெட் கலர் ஹார்ட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க. என்ன பிடிச்ச ரெட் கலர் ஹார்ட், இவ்வளோ பிடிச்ச ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. பாய்.